வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். கன்னி ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இவங்க ரொம்ப பிளான் பண்ணி ஒழுங்காக செஞ்சாங்கன்னா ரொம்ப பொறுப்புணர்வோட முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக ஏற்பட போகுது. நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தீங்க நிதானமாக செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். முக்கிய முடிவு எது எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாத்தையும் நல்ல தீர யோசனை பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, சரியான நேரத்தில் தான் பண்ணுறோமா அப்படின்னு நீங்களே உங்களை ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டிங்கனாலே ஒரு நல்ல சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட உழைப்பும் கவனமும் அடுத்தவங்கள பெறக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் கன்னிராசிக்காரர்களுக்கு. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய புதிய சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த வாரம் உருவாகும். பண வரவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். எதிர்பாராத சில தொகைகள் கூட உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் சேவிங்ஸில் கூட நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அது பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரங்களில் தேவையற்ற செலவுகள் உங்களை தொந்தரவு செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க. அந்த செலவு நம்ம செய்யலாமா தேவையா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் அனுபவம் இருக்கிற பெரியவங்க கிட்டலாம் கேட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் மற்றும் உறவுகள் பொறுத்தவரையில் இந்த ஒரு வாரம் அமைதி, ஒற்றுமை அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் கூட ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆலோசனை நடைபெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பொதுவாக நல்லா தான் இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பொதுவாக ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால மனசில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பாடி டயர்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கரெக்டான டைமில் நீங்கள் சாப்பிட்றத நீங்கள் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு ரொம்ப ஒரு அவசியகரமான ஒரு வாரமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எக்ஸாம் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் எதனா உங்களுக்கு தேவை இருக்குது அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதிலலாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இது பொறுத்தவரையில் இந்த வாரம் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அது புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த 2 நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 5ம் 6ம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் அதை பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக அவசரப்படாமல் ஒவ்வொரு செயலுமே பிளான் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கூடுதலாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த வாரம் பொறுத்தவரையில் நல்ல பலன்களும் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவும் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு பதிவு வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றிக்கு பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.